வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஐஸ்வர்யா மற்றும் உங்கள் தினேஷ். குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வம்னா அது வந்து கல்வி செல்வம்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் அந்த கல்வி செல்வம் கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விருந்தினர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா குழந்தைகளும் கல்வி செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு போராடுற ஒரு நல்ல மனிதர்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மீட் பண்ண போகிற கெஸ்ட் சென்னை அரும்பாக்கம் இளைஞர் பேரவையை சேர்ந்த திரு ஆறுமுகம் அவர்களை தான். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ நான் ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு இந்த கல்வி கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்பவே உறுதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தாக்கம், இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஒருவேளை நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பரான அந்த எஜுகேஷன் கிடைக்கலையா, அதனால் இந்த தாக்கம் ஏற்பட்டுச்சா? சரியாக சொல்கிறீங்க. நீங்கள் வந்து நாங்கள் வளர்ந்த இடங்களும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி பேக்வேர்டு ஏரியாவில் நாங்கள் வளர்ந்த ஏரியாங்கள் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க நாங்கள்லாம் நைமாரம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் அந்த எல்லா மாணவர்கள் முறையும் 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு வந்து இந்த கிரிக்கெட்லேயே விளையாடி பழக்கமாகி காலையில் பேட் எடுத்துகிட்டு போனோமா சூரியன் மறையக்கூடாதுன்னு எண்ணத்தோடு நாங்கள் விளையாடிக்கிட்டு இருப்போம். நாங்கள் வந்து ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு ஆட்களை வந்து மாலை அந்த விளையாடி முடித்த மாலை நேரத்தில் என்ன பண்ணுவோம், நாங்கள் விவாதங்கள் நிறைய பேசுவோம், நண்பர்களோட பேசுவோம். அது பேச சொல்ல நாங்கள் என்ன யோசிப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரத்தை வீணடிச்சுட்டு இன்னும் நாங்கள் கிரிக்கெட்டை அந்த காலத்தில் கவாஸ்கர் வர ஸ்ரீகாந்த் மாதிரி ஆக போகிறதில்ல. நாங்கள் வந்து எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ண, சொசைட்டிக்கு ஏதாச்சும் சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும், நமக்காவது ஏதாவது பண்ணிக்கணுன்ற ஒரு தாக்கத்தில் நாங்கள் என்ன பண்ணாங்க வந்து அந்த நேர காலகட்டத்தில் சென்னையில் நிறைய இளைஞர்கள் வந்து தவறான வழிகளில் திசை மாறி இருந்தாங்க. உதாரணத்துக்கு எங்கள் காலகட்டத்தில் 10ஆம் வகுப்புலாம் 40% எடுத்தாலே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில். நாங்கள் அந்த காலகட்டத்தில் நாங்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு பெற்றவங்க. நாங்கள் வந்து அவங்க வாழ்க்கை முறையே திசை மாறி போகிற சூழ்நிலை நாங்கள் என்ன பண்ணோம், அவங்க நண்பர்களாம் எல்லாம் ஒன்று கூடி ஒரு அமைப்பு நம்ம ஆரம்பிக்கலாம், நம்ம பகுதியை சார்ந்தவங்களுக்கு நம்ம ஏதாவது நம்ம பண்ணலாம், இல்லை நம்ம சார்ந்தவங்களாச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்ற ஒரு அமைப்பு நாங்கள் ஆரம்பித்தது தான் இந்த சென்னை இளைஞர் பேரவைன்றது ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட எங்கள் அமைப்பில் ஒரு 200 நண்பர்கள் உள்ளார இருக்காங்க. எல்லாம் மிக வேறுபட்ட, எக்கனாமிக்னு நீங்கள் வேறுபட்டவங்க, மற்ற எல்லா வகையிலும் வேறுபட்டவங்க, எல்லாமே கல்வியை சார்ந்தவங்க கிடையாது. நம்ம பேசிக்கலி அவங்களுக்கு அப்போ ஆரம்பித்த அமைப்பு தான் இந்த அமைப்பு. இந்த அமைப்புனா தமிழர் திருநாளை வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடணுன்ற எண்ணத்தில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் எங்கள் சமயம்னா விநாயகர் ஊர்வலம் நிறைய நடக்கும். பசங்களுக்கு வேட்டி கூட கட்ட தெரியாது. அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். அவனுக்கு வந்து எது கலாச்சாரம், எதை சார்ந்து நாங்கள் போகிறோம்ன்ற எண்ணமே இருக்காங்க, அடையாளமே இல்லாமல் நம்ம இளைஞர்கள் இருந்த நாங்கள் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னு கொஸ்டின் கேட்குற நாங்கள் இல்லை, இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணோம். நாங்கள் வந்து எல்லோரும் முன்னெடுத்து முயற்சி பண்ணோம். அந்த காலகட்டம் திருவள்ளுவருடைய 7 அடி சிலையை வந்து நாங்கள் ஊர்வலமாக கொண்டு வந்தோம் சென்னை நகரில். வந்தவங்களுக்கு வந்து அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி கேட்டோன்னா, 7 அடி திருவள்ளுவர் சிலையை நாங்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த அந்த நேரத்து கட்டத்தில் எல்லாமே வீட்டு உள்ளே இருந்து தீபார்த்தனை கொண்டு வந்து வாசலில் தேங்காய் பழம்லாம் கொண்டு வாசல் நின்றுட்டாங்க. வந்து அது கிட்டத்தட்ட அண்ணா ஆர்ச்சிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்து ஊர்வலமாக கொண்டு வரும். எங்களுக்கு என்ன ஏன் ஊர்வலமாக கொண்டு வரும்னு என்ன பண்ணால், திருவள்ளுவர் யாருமே தெரியாமல் மக்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஸோ அவங்களுக்கு வழி காமிக்கணும்னு சொல்கிறதுக்காகவும், அது நம்மளுடைய எல்லாரும் அந்த ஒரு கலாச்சாரமாக ஒரு வெள்ளை சட்டை கட்டிட்டு வரன்ற உணர்வோடு தான் நாங்கள் வந்துடும். அது தீபார்த்தனம் கொண்டு வருவாங்க. அப்போ இல்லை திருவள்ளுவருக்கு தீபார்த்தனம் இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது மேடையில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்து, அந்த நிகழ்ச்சியில் வந்து சென்னை மாவட்ட லெவலில் தமிழ்லையும் சிறப்பு தமிழ்லையும் 1st 2nd 3rd வந்தவங்களுக்கு வந்து அங்கே பரிசு வழங்குறது வழக்கம். உங்களுக்கு வந்து அதுன்னு கடைசியில் சிறப்பு அழைப்பாளர் கூப்பிடுறதுன்றாங்க. சிறப்பு அழைப்பாளர் சினிமாவில் லைட் மியூசிக்கோ இல்லை அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறது மொழி சார்ந்த, உணர்வு சார்ந்த, மக்களுக்கு தேவையான மறைந்து போன சில தமிழ் உணர்வு விஷயங்களெல்லாம் அங்கே பறைசாற்றுறது உண்டு. முதல்வரோட நாங்களோட வகுப்பு 12ஆம் வகுப்பு 1st இயர் படிக்கிற காலகட்டத்திலேயே வில்லுப்பாட்டு புஷ்பவன குப்புசாமி வில்லுப்பாட்டு ஒரு ஆறுமுகம், வில்லுப்பாட்டு ஆறுமுகம் இருக்காருங்க இல்லையா, சுப ஆறுமுகம், இவரோட நிகழ்ச்சி நாங்கள் பண்ணோம். முதல் வருஷம் எங்ககிட்ட பணம் கூட கிடையாது, 5000 ரூபாய் எங்களால் திரட்ட முடியாது. வந்து அப்போது ஒரு சில கொடுக்கணும், 5000 ரூபாய்ச்சும் நம்ம தொகை கொடுக்கணும். அப்போது நாங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். நாங்கள் இளைஞர் ஒரு கிட்டத்தட்ட முதலான வகுப்பு படிக்கிற வயது உடைய நாங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு தாக்கம் வந்து புஷ்பவன குப்புசாமி நிகழ்ச்சியும் வில்லுப்பாட்டு ஆறுமுக சுபோட நிகழ்ச்சியும் நாங்கள் வந்து இது தொடர்ந்து 23 வருஷமாக நடக்குதுங்க. வந்து ஒரு ஆண்டு கூட தடையப்படலை. திருவள்ளுவர் ஊர்வலம் வந்து சுனாமி அப்போது ஒரு நாடு ஒரு சோகத்தில் இருந்துனப்போ அந்த இடத்துல நம்ம நிகழ்ச்சி கொண்டு வரோம். திருவள்ளுவர் ஊர்வலத்தை அந்த இயரை நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் திருவள்ளுவர். பட் மற்ற அந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரோங்க. இந்த சைடில் இது வந்து அமைப்பு சார்ந்த ஒரு நிகழ்ச்சிங்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை எங்களுடைய நண்பர்களுக்குள்ளார ஒரு விவாதம், அது என்னை போன்ற ஒரு ஆட்களுக்கெல்லாம் வந்து என்ன விவாதம் அப்படின்னா, இது ஒரு அடையாளத்தோடு போயிடக்கூடாது. நம்ம சமுதாயத்து நம்ம பசங்களுக்கு, நம்ம வீட்டு வெளியில் இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீட்டு தங்கச்சிங்களுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மென்டாலிட்டியில் என்ன பண்ணலாம்னு எங்களுக்கு கூட ஒரு கேள்விகள் எழுதப்பட்டதுங்க.
நிறைய நம்ம நண்பர்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னாங்க. சிலர் வந்து மருத்துவ உதவி பண்ணலாம், சிலர் ரோடை சுத்தம் பண்ணலாம், சிலர் அவங்கவுங்க ஒரு கருத்தை சொன்னாங்க. பட் என்னுடைய கருத்தும் என்னை போன்ற சில நண்பர்களுடைய கருத்து ஆழமாக இருந்தது வந்து கல்வியை தவிர மிகப்பெரிய சேவை இருக்க முடியாதுன்றத ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்குங்க. வந்து ஒரு மீனுக்கு வந்து ஒருத்தனுக்கு மீன் கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது தான் வந்து உலகத்தில் மிக சிறந்த ஒரு விஷயம் நான் கருதுன்றது இது எல்லாருமே கருதுன்றவங்க. அதை பேஸ் பண்ணி தான் மாணவர்களுக்கு வந்து வகுப்பு எடுக்கலான்ற விஷயம். நீங்கள் எங்களுக்கு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம், என்ன கேட்கலாம்னா அவங்க ஸ்கூல்ஸ் தான் போயிட்டு நீங்கள் ஸ்கூலில் நடத்தி நீங்கள் கேட்கலாம் வந்து. பட் எங்கள் காலகட்டத்தில் 30% 40% 10th பாஸ் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. நாங்கள்லாம் வந்து பெரிய மதிப்பெல்லாம் எடுத்தவங்கள ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்க தான் நாங்கள் எல்லாமே. எங்கள் காலகட்டத்தில் ஒருத்தவங்க எல்லாமே அப்படி தான் வந்திருப்போம். வந்து 300 மார்க் கிராஸ் பண்ணாலே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அப்போ அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்திருப்போம் நாங்கள் வந்து. அப்போ அந்த 60% மாணவர்கள் எங்கே போகிறாங்க, அவங்க லைஃப் என்ன ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எங்கள் மாதிரி அண்டரில் இருக்க ஒரு நகரங்களில் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா அவங்க வந்து திசை மாறி போய்ட்டுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இப்போ இருக்கிற மாதிரி தான் இன்ஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் அப்போ எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து 1 இயர் கழிச்சு தான் எக்ஸாம் எழுதும். 6 மந்த் கழிச்சு என்ன ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு வருடம் ஆகிடும் அவங்களுக்கு வந்து. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபெயில் ஆனவங்களுக்கு வந்து எக்ஸாம் டியூஷன் சொல்லி கொடுத்து அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறது தான் எங்களோட மோட்டிவாக நாங்கள் ஆரம்பித்த பிகினிங் காலகட்டத்தில். இது வளர்ந்து 23 வருஷமாக சரி வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 200 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட நான் எங்களுடைய வரலாறு படம் ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அனுப்பியிருக்கலாம். நாங்கள் அதை கவுண்ட்டை வச்சுக்கலாம். நாங்கள் இந்த ஃபினான்ஷியல் சைடு வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. இப்போ புக் வைஸும் சரி, டியூஷன் வைஸும் சரி, இந்த டீச்சருக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ஃபினான்ஷியல் சைடில் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் பார்த்தா நாங்கள் பண்ணுற சர்வீஸை இன்ஸ்பயர் ஆன மாதிரி தோணுது எங்களுக்கு. நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பேன். தட்ஸ் அ கொஸ்டின். நாங்கள் வெளியில் யார்கிட்ட கேட்குறோம்னா நாங்கள் என்ன ஆக்டிவேட் பண்ணுறோன்றது தெரியும். நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த பப்ளிக் பொங்கல் அன்னைக்கு வந்து ஒரு திருவள்ளுவர் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுறோம். அதில் என்ன ஆக்டிவேட் பண்ணுறோன்னு தெரியும். அந்த எங்கள் சர்க்கிள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியும். பர்சனல் யாருன்னு தெரியும், எங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் யாருன்னு தெரியும். இவங்க எல்லாமே மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க யாருமே சரி இல்லைன்னா ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. அவங்க வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ண தான் முடியல. வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் உள்ளே இருக்காங்க. அந்த வேலையை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டம் எங்கள் கையில் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் திரும்ப செட்டிலான ஒரு ஆள், ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்களும் கிடையாது. வந்து எத்தனை பேருக்கு நாங்கள் ஒருத்தர் கொடுக்க முடியும், நாங்கள் 2 பேருக்கு கொடுக்க முடியாது. வந்து எத்தனை மார்புகள் நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வெளியில் போய்ட்டு நமக்கு கேட்போம். சில நாள் அவங்களே இன்வால்வாக கேட்பாங்க, சார் இந்த நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள் சார், வந்து நாங்கள் ஃபீஸ் கட்டிக்கிறோம் சார். ஓகே, நீங்கள் சொன்னீங்க சார் இந்த அமைப்பு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு மொழி உணர்வுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் மொழி உணர்வுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அது இல்லைன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணுன்றது தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஏன் அந்த டைமில் அது இல்லாமல் போச்சு? நம்ம மொழியை நம்ம வந்து மற்றவங்களுக்கு அந்த உணர்வை ஊட்டுறதுக்கே நம்ம வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணும்னா ஏன் அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம்? மொழி உணர்வுன்றது வந்து பேசிக்கலாக வந்து என்னோட கான்செப்ட் ஒரு வகை இருந்தால் கூட வந்து நம்மளுடைய அடையாளத்தை இறந்தக்கூடாதுன்றது ஒரு கான்செப்ட். வந்து இன்றைக்கி சமுதாயத்தில் என்ன ஆச்சுன்னா மொழி உணர்வுனா ஒரு மாதிரி அடையாளம் கொடுத்து தள்ளி விட்டுருக்காங்க சமுதாயத்தில். உணர்வு நம்மளோட அடையாளம் என்னன்றதை வந்து எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பயர் வந்து விவேகானந்தனுடைய ஒரு இன்ஸ்பயர் ஒன்று இருக்குங்க. அவர் வந்து ஃபாரின் போர்ஸில் பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஷூட்டிங் போட்டு போலங்க வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் போட்டு தான் போட்டுட்டு போயிட்டார், வேட்டி சட்டை போட்டுட்டு போகிறாங்க. அது நமக்கு எவ்வளோ பேர் மிகப்பெரிய பெருமை வந்துருக்கு. இன்றைக்கி நம்ம போட்டு ஷூட் ஃபாரின் போனாலும் நம்ம அவங்களோட அடையாளம் தான் நம்மளோட அடையாளம் அது கிடையாது. இது அடையாளம் தெரியாமல் நாகரிகம் உள்ளார ஒரு சினிமாவில் வர ஒரு ஃபேஷனையும் இளைஞர்களும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ தன்னுடைய நாகரிகம் தன்னோட என்ன தான் தாத்தா என்ன பண்ணாரு, நம்ம பாட்டி என்ன பண்ணாங்க, நம்ம அம்மா என்ன பண்ணாங்க, நம்ம அப்பா என்ன யாருக்குமே என்ன தெரியுது கிடையாது. நம்ம அடையாளத்தை இழந்து நம்ம என்ன சேர்த்து வைக்க போகிறோம் நமக்கு அந்த ஒரு தாக்கம். இது வந்து என்னை மேலாடு கொஞ்சம் தான். என்னோட நண்பர்கள் வந்து ரொம்ப வீரியமாக அவங்களுக்கு வந்து இதில் பேசுவாங்க, அவங்களோட தாக்கம். அதனால தான் அங்கே அந்த பொங்கல் திருநாளாச்சு எல்லோரும் வேட்டி சட்டை கட்டுவோன்றது வந்து நிறைய இளைஞர்களுக்கு வேட்டியை கட்ட தெரியாது. நாங்களே ட்ரை பண்ண கட்டிக்கிட்டு இப்போ நாங்கள் கம்ஃபர்டபுள் வேட்டி சட்டை நாங்கள் கட்டுறது கூப்பிட்டு அந்த ஒரு நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு அதுதான் எங்களுடைய அடையாளம் இழக்கக்கூடாது. வந்து அதனால் எங்களுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு நாங்கள் தமிழ் பேரில் வைக்கிறது. இதுக்கு வந்து மிகப்பெரிய ஃபேமிலியில் எதிர்ப்பு இருக்கும். ஒரு பேரை நாங்கள் வைக்கிறதுல வந்து இருக்கிற சாதாரணமாக ஸ்டூடெண்ட் பேர் வைக்கிறீங்கன்றது மிகப்பெரிய போராட்டம் இதுக்கெல்லாம் கூட. அந்த பேரை தேடி டிக்ஷனரியில் தேடி உள்ள தேடி அது ஃபேமிலிக்கும் பிடிச்சிருக்கணும். வந்து அது பேஷனாக என்ன மாதிரி ஆர்வம் வச்சிருக்கூடாது. ஏன்னா எங்கப்பா வச்சது இல்லையா, எங்கள் வீட்டில் எல்லாம் எங்கப்பா ஏதோ ரீசனுக்காக வச்சாரு, அவர் வச்ச ரீசன் ரைட்டு. பட் எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்ல பேர் தான் இருக்குது. வந்து எனக்கு மட்டும் ஆர்வம் பேர் வச்சுட்டாரு. எல்லாரும் இன்னும் அவனை பார்த்து உனக்கு மட்டும் என்ன ஆர்வம்னு சொல்லி கிராமத்து பேர் வச்சு பிறந்தவள தான் சென்னை நகர். அந்த ஒரு லாஜிக்காக அவர் எனக்கு வச்சுட்டாரு. அவர் லாஜிக் ரைட் உங்களுக்கு அது மாதிரி ஒரு லாஜிக்காக வச்சு இருக்கணும். உங்களுக்கு எந்த லாஜிக்குமே இல்லாமல் இஷ்யூ போட்டு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு வார்த்தை. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் நம்ம கூட இருக்குது. வந்தது
அது தவறுன்னு உணரணும். தவறு உணர்த்து கூட எங்களுக்கு எண்ணங்க கிடையாது வந்து அடையாளம் காமிக்கணும். அது சரியாக தப்பாக நீங்கள் எடுத்துக்கங்க. மாணவர் நம்ம யாருமே சொல்ல முடியாது, நீங்கள் எடுத்துக்கங்க சரியாக தப்பாங்க. அந்த அடையாளத்துக்காக தான் அந்த நிகழ்ச்சி. முடிஞ்ச அளவுக்கு எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் வந்து தமிழில் பேர் வைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் கையெழுத்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க இல்லையா சார்? இப்போ நாள் போக போக வந்து ஒவ்வொரு விஷயமும் மாடர்னைஸ் ஆகிட்டே தான் வருது. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த தமிழ் பற்று இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி சொல்லும்போது அவங்க கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாடர்னைஸ் ஆகிட்டே வராங்களே, அப்போது அந்த ஒரு கம்பேரிசன் இருக்கும்போது அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கு? நாங்கள் வந்து மாடர்னைஸ் ஆகக்கூடாதுன்றது என்னோட பிரச்சனை கிடையாது. நானும் ஓரளவுக்கு ஒரு டிசைன் சட்டை நான் போட்டு வந்திருக்கேன். இன்னும் நான் வேட்டி சட்டை போட ஜீன் பேண்ட் தான் நான் போட்டுட்டு வந்திருக்கேன். இந்த மாடர்னைசேஷனுக்கு நான் கம்ஃபர்டபிள் இது வரீங்களா? நீங்கள் சுடிதார் போடுங்க கம்ஃபர்டபுள் வரும். ஸோ இந்த மாடர்னைசேஷன் யாருமே கொஸ்டின் அது டெக்னாலஜி மாற்றங்கள் மாறிக்கிட்டு தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து விவாதத்துக்குரியது நம்ம அது உள்ள அந்த உள்ள நம்ம போக முடியும். நான் சொல்கிறேன் நம்மளோட அடையாளமும் மொழி தான். நம்மளோட மொழி தான் அடையாளம். அது இழந்துட்டு வந்து நம்ம மொழிய அடையாளம் அப்படின்னு நான் யாருன்னு என்ன காமிக்கிறது? என்னோட பேரை அவனுக்கு வந்து பீட்டர்னு வச்சுட்டு இருக்கேன், இல்லை நான் வந்து டீசல்னு வச்சுருக்கேன். பாருங்க எல்லாமே அவனுக்கு பபல்ஸ் கிடையாது. அவங்க பாருங்க இங்கிலீஷ் நிறைய பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, தமிழ் வார்த்தைக்கு அந்த வர்பு வந்து அவங்களுக்கு வந்து நவுன் ரொம்ப கம்மியாக கொடுக்கும். தமிழ் நான் பெயர் சொல் ரொம்ப அதிகம் நம்ம போகணும். அவங்க தான் டீசல் வச்சுருக்கான், பெட்ரோல் வச்சுருக்கான், ஸ்மித் வச்சுருக்கான், பிளாக் ஸ்மித் வச்சுருப்பான். நமக்கு சொற்கள் நிறைய பெயர் சொற்கள் நிறைய நம்மக்கிட்ட இருக்குங்க. ஆனால் பேர் வச்சா நான் எனக்கு தெரியும். நான் ஸ்மித்னு பேர் வச்சுட்டு இருந்தேன் வச்சுக்க, நான் எந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரன் என்ன மதிக்க மாட்டான். நான் போயிட்டு இருந்தாங்க ஈவன் நான் ஃபேராக இருக்கேன், நான் கோட் ஷூட் போட்டிருக்கேன், ஐயில் இங்கிலீஷ் பேசுகிறேன்னு சொன்னாலும் அவன் என்னை யாரும் தான் பார்ப்பாங்க. என்னோட அடையாளம் வந்து ஆர்வம் தான் என்னோட அடையாளம் வந்து இந்த மண்ணு தானே என்னோட அடையாளம். இதை நான் மறந்துட்டு நான் எப்படி பண்ணலாம்? மற்ற இது அடாப்ட் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுள் இருக்குது வேறு கம்ஃபர்டபுள்ன்றது வேறு. நாங்கள் உடைய போகிறது கம்ஃபர்டபுள், நான் பைக்கெலாம் போகக்கூடாது கம்ஃபர்டபுள், இங்கிலீஷ் பேசக்கூடாது கம்ஃபர்டபுள் கிடையாது. நானே எங்கள் மாணவர்கள் தமிழ் மட்டுமே சொல்லிக் கொடுக்குறது நாங்களோட மோட்டி கிடையாதுங்க. நாங்கள் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருக்கோம். சில கம்பெனிகள்லாம் வந்து சில வந்து அவங்க இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உலகத்தோட ஒட்டியும் போகிறோம். நம்மளோட அடையாளத்தில் இழந்தக்கூடாது என்னங்க எங்களுக்கு இருக்குங்க. ஓகே. ஸோ இந்த அடையாளத்துக்காக ஒரு அமைப்பு ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு நீங்கள் கல்வி செலுத்த கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அடுத்த லெவல் வந்து இது எப்படி கொண்டு போகணும்? ஸோ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்லுங்கள் சார். இது மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட். இது நிறைய என்னோட நண்பர்கள் கேள்வி கேட்பாங்க, ஃபேமிலி கேள்விக்காக நாங்கள் போகிற ஆஃபீஸ்லாம் கேள்வி கேட்பாங்க. நான் உட்காந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியாது. எங்கள் நண்பர்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. இந்த வேலை செய்கிறது எங்களுக்கு எல்லாமே ஒரு திருப்திக்காக தான் செய்கிறது, நாட் பெனிஃபிட். என்னை பார்த்து 10 பேர் செய்யணுன்றதும் எங்களுக்கு எண்ணம் கிடையாது. எனக்கு ஈவினிங் நேரம் சும்மா இருந்தேன், எந்த வேலையும் இல்லை. அந்த டைமில் இன்னும் சும்மா தான் கெட்டு போயிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருமே பிளாங்கர்ஸ்லாம் கெட்டு போயிட்டு நாங்கள் வாழ்ந்த இடம் கொஞ்சம் பேக்வர்ட் ஏரியானால ரெண்டுமே கெட்டு போயிருக்கோம். எனக்கு பாதுகாப்பாக இருந்தது. நான் வந்து வகுப்பு எடுக்கிறதுனாலையும் நாங்கள் அந்த மாணவர்கள் அடாப்ட் பண்ணதுனால மாணவர்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுன்றதை வந்து நான் ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்ல மாட்டேன். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு நாங்கள் எங்கள் நண்பர்கள் ஒரு பாதுகாப்பாக இருந்தது. எல்லா இளைஞருமாரும் நாங்கள் வந்து திசை மாறி போகிறதுக்கு எங்களுக்கு தோணலை. எல்லா இளைஞருக்கும் அது தோணாலும் எங்களுக்கு ஒரு தடைக்கல் இருந்துச்சு. வந்து பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, நம்ம டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறதுனால தான் எங்கள் நண்பர்கள் வட்டாரத்தை ஓரளவுக்கு நாங்கள் டிசிப்ளின்ஸாக எல்லா நண்பர்களும் உள்ளார இருந்துக்கிட்டு இருந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக ஓகே. ஓகே சார். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க இல்லையா? நிறைய விஷயங்கள் அவங்க சக்ஸஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது, அவங்க பேரண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது எப்படி இருக்கும் உங்கள் மென்டாலிட்டி அண்ட் குழந்தைங்களோட? எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ஹாப்பியானது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அனுப்பியிருப்போம். எந்த விளம்பரமும் கிடையாது. நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுதா, இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பெனிஃபிட் பண்ணுறாங்கன்றது எந்த மென்டாலிட்டியும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் வந்து இதை வளர்த்து கொண்டு மேலே கொண்டு போகணும் என்றுமே இன்னுமே எங்களுக்கு கிடையாது. நான் இது கூட ஒரு கேள்வி நான் உங்களுக்கு சொல்லிவிட, உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கான அந்த கேள்வி நான் சொல்லிவிட, உங்களுக்கு வந்து இது எப்படி ரன் ஆகுதுன்னு நான் சொல்லிவிட. உங்களுக்கு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். அவங்க கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இருப்பாங்க, அவன் வேலை தெரிவிக்கிட்டு இருப்பான். அந்த பீரியடில் அவன் ஈவினிங் கிளாஸ் எடுத்துருப்பான். அவன் முடிச்சுட்டு வெளியில் போயிடுவாங்க, அடுத்த லிங்க் பண்ணிட்டு இருப்பான். இன்னும் செயின் லிங்காக நடந்துக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவன் இப்போ சண்டே சாட்டர்டே டைமில் அவங்களுக்கு வந்து 10th கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பான். நான் ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருவோம் அவங்க கிட்ட. 10th நீ தான் பார்த்துக்கணும், 10th நீ உங்களோட அடாப்ஷன். இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய பர்சனலாக என்னோட ஸ்பெசிஃபிக்காக சப்ஜெக்ட் மட்டும் எடுன்றது வந்து கிடையாது. நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங் டீச்சர்ஸ் கிடையாது. இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் இல்லை. யாருமே டீச்சர்ஸ் கிடையாது. கற்றுக்கிட்டு சொல்லுங்க. என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன தான் நம்ம இன்டெலெக்சுவலாக இருந்தாலும் கற்றுக்கிட்டா ஸ்டூடெண்ட்ஸால் கற்றுக்கவே முடியாது. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்டூடெண்ட்ஸுடைய தோளில் கையை போடணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எங்கள் மாணவர்கள் படிக்க வந்துடுவாங்கன்னா அந்த ஃபேமிலியே வந்துடும். சித்தப்பா சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, அண்ணா பசங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, உள்ளே வருவாங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் உள்ளே கொண்டு இருக்கும்.
ஒன்ஸ் நாங்கள் உள்ளே வந்துட்டால் நீங்கள் வெளியில் போடானோட போக மாட்டோம், கம்ஃபர்டபுள் இருக்கும், ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். இது வரைக்கும் அந்த நீங்கள் வந்து கேட்கலாம் ஒரு பிளாக் மார்க். ஈவன் பையன் ஒரு பொண்ணை வெளியில் போயிட்டாங்க, ஒரு பிளாக் மார்க் ஈவன் இந்த டியூஷன்ஸில் நடந்ததில்லை. இதுதான் என்னோட மிகப்பெரிய வெற்றி நடக்கும். இதுக்கு கூட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஸ்ரீலங்கன், நான் சொல்கிறது ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி இலங்கை அகதிகளாக என்னென்ன பேக்ரவுண்ட் எனக்கு சரியாக எனக்கு தெரியாதுங்க. வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சீட்டு கிடைக்கலையா, அட்மிஷன் லேட்டாக போயிட்டாங்களான்னு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ட்ரை பண்ணார். வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு எப்படி எங்ககிட்ட வந்தாங்க. வந்து அவங்க வந்து 10th பாஸ் பண்ணிட்டாங்க, பட் மேலே படிக்கணும், என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு. நாங்கள் என்ன சொன்னோம், சரி ஃபஸ்ட்டில் கரஸ்பாண்டண்ட்டில் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபேமிலி ரொம்ப அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க, ரொம்ப சிலவர் இருந்திருக்காங்க. பட் அந்த ஒரு பேக்ரவுண்ட் எனக்கு தெரியல. பட் ரொம்ப பாவமான சுச்சுவேஷன் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு +2ல் அவங்க சப்ஜெக்ட் காமர்ஸ் எடுத்து இந்த குரூப் இல்லை மேக்ஸை எடுத்து இந்த குரூப் எழுத வச்சு அவங்க பாஸ் பண்ணி காலேஜ் படித்தாங்க. நாங்கள் 20 பேர் படிச்சிருப்பாங்க, பல பேர் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, வந்து லாயராக இருக்காங்க, எங்கள் டீமில் உங்களுக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து எல்லாமே இருக்காங்க. இதெல்லாம் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக எனக்கு தெரியல. ஒரு வாய்ப்பே கிடைக்கல எனக்கு. வந்து அடுத்து நான் என்னென்ன பண்ணல சுச்சுவேஷன் வந்தாங்க தெரியுங்களா, நாங்கள் எதுக்காக இதை ஆரம்பிச்சோமோ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் அனுபவிச்சேன். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அவங்கள நீங்கள் கொஸ்டின் கேட்கணுமே தவிர அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு வந்து மிக மன நிறைவு, எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப மன நிறைவு கொடுக்குது. இன்னும் எனக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்க சொல்ல அது எனக்கு மைண்டுக்குள்ளார வரும். அதை விட்டுட்டு தான் அதை அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க, கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. இப்போ அந்த கல்யாணம் மாதிரி அவங்களுக்கு குழந்தைலாம் இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் முடிச்சாங்க, இதை கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தேர் ஹாப்பி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு எப்பவுமே இருக்குது. மற்றவங்களுக்கு கொடுக்குறோன்னு அந்த ஒரு சந்தோஷம் நம்ம காசாக பணமாக கொடுத்தா கூட அது இருக்காது. ஒரு கல்வியாக கொடுக்கும்போது அதோட சந்தோஷம். இது பார்த்தீங்கன்னா என்ன, நீங்கள் ஆறுமுகம்னு தனிநபராக இதை பார்க்காதீங்க. இந்த அமைப்பு சென்னை இளைஞர்கள்ன்ற அமைப்பு அத்தனை பேரோட மென்டாலிட்டியும் இதுதான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷேரிங் இஸ் பெனிஃபிட் ஃபார் டூ. நீங்களே ஆட் ஆகும், எனக்கு உங்களுக்கும் ஆட் ஆகும், எனக்கும் ஆட் ஆகும் ஷேரிங். இதனால் வந்து நான் கற்றுக் கொடுத்து நான் சேவை பண்ணிட்டேன் வந்து அப்படின்றத என்னோட மென்டாலிட்டி நான் சொல்லிக்க போகுது. இது வரைக்கும் நாங்கள் சேவை பண்ணியிருக்கேன்னு சொன்னாலே எனக்கு பிடிக்கும். நீங்கள் சேவைன்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். என்னோட ஃப்ரீ டைமை நான் கற்றுக்கிட்டேன், நான் கற்றுக் கொடுத்தேன், அது கண்டினியூ ஆகுது. இதுதான் பெரிய பலம், கண்டினியூ ஆகுது. ஸோ இது வந்து 23rd இயரா சார்? 24th இயர், 23rd இயர். ஸோ 23 வருஷமாக வந்து நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க. இன்னும் பல ஆண்டுகள், ஏன்னா நீங்கள் நம்பர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் பல ஆண்டுகள் வந்து வெற்றிகரமாக போகணும் அப்படின்றது வந்து எங்களோட வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஓகே நேயர்களே, இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான கெஸ்ட்டை தான் பார்த்தோம். தமிழ் மொழி மேலே இருக்க பற்றை பற்றி, அது மட்டும் இல்லை அவங்களே ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்க வர ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க. அண்ட் டெஃபினெட்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி வேறொரு சூப்பர் கெஸ்ட்டுடன் வரவேற்பறை நிகழ்ச்சி தொடரும். Until then, it's bye from வரவேற்பறை டீம்.